ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு பயணம் செய்ய இந்த வாரம் நம்மை அழைக்கிறது. இன்று ஆண்டவர் நூற்றுவர் தலைவனை கொண்டு வந்து நமக்கு முன்னிறுத்துகிறார். இயேசுவை முழுமையாக அறிந்து தன்னுடைய ஊழியனுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். இயேசுவை அறிந்த அந்த நூற்றுவர் தலைவன் ஆண்டவரிடம் போய், நீர் என்னுடைய வீட்டில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், உன் ஊழியன் குணமாவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், உன் ஊழியன் குணமாவான். ஆண்டவர் இந்த மனிதனுடைய விசுவாசத்தினால் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த மனிதனுடைய விசுவாசத்தின் பொருட்டு அவன் கேட்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிறார். இந்த நூற்றுவர் தலைவன் நிறைவடைகிறான். அவன் இயேசுவை பார்த்ததால் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டதனால் மகிழ்ச்சி அடைகிறான். நம்பிக்கையோடு இயேசுவிடம் சென்றவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்கள். நம்பிக்கையோடு இயேசுவின் பிரசன்னத்திற்கு செல்பவர்கள் நிறைவடைவார்கள். நம்பிக்கையோடு இயேசுவின் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. பல நேரங்களில் நமக்கு வேண்டியது கிடைப்பதில்லை. நம்ம வேண்டியதை விட துன்பங்கள் பல நேரங்களில் கிடைக்கிறது. நாம் வேண்டியதை விட சோகங்கள் பல நேரங்களில் கிடைக்கிறது. நாம் வேண்டியதை விட ஏமாற்றங்கள் பல நேரங்களில் கிடைக்கிறது. ஆனால் இவைகள் அனைத்திலும் இயேசு என்னை ஆட்கொண்டார் என்ற ஒரு உணர்வும் விசுவாச நிலையும் இருக்கின்ற போது இந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு வாழ முடியும். அதுதான் இயேசுவின் பிரசன்னத்தின் ரகசியம். இந்த இயேசுவின் பிரசன்னத்தினுடைய ரகசியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவோடு என்னால் வாழ முடியும், மகிழ்ச்சியோடு என்னால் வாழ முடியும் என்பதுதான். இந்த நூற்றுவர் தலைவன் மகிழ்ச்சியோடு சென்றான். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது, இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவை கண்டதால் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, இயேசு தன்னை ஆட்கொண்டு விட்டார் என்ற மகிழ்ச்சி. நாமும் நம்பிக்கையோடு இயேசுவிடம் செல்கின்ற போது அவர் நம்மை ஆட்கொள்வார் என்பது உண்மை. இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் யாரிடமும் கண்டதில்லை என்று சொல்லுகிறார். புறையினத்து மகன் இயேசுவின் பிரசன்னத்தில் கடவுளை காண்கிறான். புறையினத்து மகன் யூதன் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் பிள்ளையாக இருக்கின்ற பிள்ளைகள் இயேசுவினுடைய பிரசன்னத்தில் கடவுளை காண்கிறார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வந்து ஆபிரகாமோடு அவர்கள் பந்தியில் அமர்வார்கள் என்ற புதிய விசுவாச வாழ்வையும் புதிய இஸ்ராயலினுடைய திரு அவையையும் ஆண்டவர் அழகாக வர்ணிக்கிறார். ஆண்டவர் பிரசன்னத்தில் உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் இயேசுவை கண்டுகளிப்பார்கள், இயேசுவோடு வருவார்கள். இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான். எனவே நம்பிக்கையோடு இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் இடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவனாயினும் என்னை ஆட்கொள்ளும், என் இதயத்தை ஆட்கொள்ளும், என் வாழ்வை ஆட்கொள்ளும், என்னுடைய உணர்வுகளை ஆட்கொள்ளும், என்னுடைய எண்ணங்களை ஆட்கொள்ளும்,
நான் யோசிக்கின்ற விதம், நான் போடுகின்ற திட்டங்கள், என்னுடைய எதிர்கால நகர்வுகள், நாட்கள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளும் என்று ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நீர் தந்த வல்லமைக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையைப் போல இன்றும் நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம். உமது நம்பிக்கை, உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் மின் போகாது பலமான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும். இந்த நூற்றுவர் தலைவன் ஆடாமல் அசையாமல் நின்று உம் கரத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல எளிய மனிதர்களாகிய நாங்கள் உமக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து உம்மிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.